பேர் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் வெற்றிகரமாக திருமணம் செய்து நல்லா தானே இருக்கிறாங்க. அப்படிங்கலாம் எவ்வளோ அன்பு கூறுறாங்க, எவ்வளோ கரெக்டாக நல்லா நடந்துக்கிறாங்க. ஏன்? அவர்களும் ஒரிஜினலாக தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால ஆண்டவரே அறியாத பாவத்தில் கிடக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே கூட ஆங்காங்கே சில அழகான குணங்களை பார்க்கிறோம். அதனால தான் பாருங்கள், உலகத்தில் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சிலர்லாம் தங்கள் வாழ்க்கையே மற்றவர்களுக்காக அர்ப்பணித்து வாழ்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய மனுஷன் செத்தாக இருப்பாருங்க, இந்த உலகமே, இந்தியா தேசமே அவருடைய மரணத்துக்காக துக்கிக்கிட்டது. ஏன்னா உலகத்தில் எந்த மனுஷனும் கொடுத்துடாத அளவுக்கு மற்றவர்களுக்காக எல்லாத்தையும் அள்ளி வழங்கி இருக்கிறார். அவர் தனக்காக வாழல. அவர் பெரும்பணக்காரர், எல்லாத்தையும் தானே வச்சுருந்துருக்கலாம். அப்படி வாழல, மற்றவர்களுக்காக வாழ. ஏன்னா கடவுளுடைய சாயல் அங்கே தெரியுது பாருங்க. அதனால தான் வேத வசனத்தை போதிக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்க, மனுஷன் பாவத்தினால் கெடுக்கப்பட்டிருக்கிறான். அது உண்மைதான், எல்லாருமே பாவம் செஞ்சு கெட்டு போனார்கள் இருக்குது. அப்போ ஏன் சிலவர்கள்லாம் ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறாங்க, அந்த நல்ல தெய்வீக குணம் அவர்கிட்ட வெளியப்படுது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, பாவத்தினால் கெடுக்கப்பட்ட மனுஷனை பார்த்திங்கன்னா ஒரு பாலடைஞ்ச அரண்மனை போலன்றாங்க. ஒரு காலத்தில் மகிமையுள்ள அரண்மனையாக இருந்தது, க்ளோரியஸாக இருந்தது, அற்புதமாக இருந்தது, அழகாக பெயிண்ட் அடித்து தோட்டம் போட்டு இதில் அழகான பொருட்களை வச்சு அப்படியே சுத்தமாக க்ளீனாக பர்ஃபெக்டாக இருந்தது ஒரு காலத்தில். இப்பொழுது பாலடைஞ்ச அரண்மனையாக இருக்குது. அது பாழாக போனாலும், பாலடைஞ்சு கிடந்தாலும் அதை பார்க்கும்போது இன்னும் தெரியுது ஒரு காலத்தில் இது அரண்மனையாக இருந்ததுங்கிறதுக்கு அடையாளங்கள் அங்கே இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு அறியாத எல்லாரும் பாவம் செஞ்சு கெட்டு போனார்கள். அப்படி கெட்டு போயிருந்தால் கூட அவர்களுக்குள்ள அங்கங்கே சில அழகான குணங்கள், தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்ற அந்த தேவ சாயல், தேவ ரூபம் அங்கங்கே சில இடங்களில் வெளிப்படுகிறது. அதனால் சிலர் ஆண்டவரே அறியாமல் கூட இருக்கலாம். ஆனால் திருமண வாழ்க்கையில் கிறிஸ்தவ மக்களை விடக்கூட இன்னும் அதிகமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தன்னலமற்ற ஒரு தன்மை அவள்கிட்ட இருக்குது, தியாகமுள்ள அன்பு இருக்குது. அதன் அடிப்படையில் திருமண வாழ்க்கையை வாழுகிறார்கள் இல்லையா? அப்போ திருமணத்தில் என்ன ஆகிறது, எந்த அளவுக்கு அப்படிப்பட்ட அன்பினால் வாழ்கிறார்கள் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போகுது. எந்த அளவுக்கு அந்த அன்பு இல்லையோ அந்த அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் உண்டாகிறது. அப்போ திருமணம்ங்கிறது அது ஒரே சமயத்தில் வேதனை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது, அற்புதமானதாகவும் இருக்கிறது.